Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தவறான சிகிச்சையால் காலை இழந்த மகளுக்கு நீதி கேட்டு ஆவடி பகுதி காவலர் சீருடையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு திமுக கொடியை எரித்து காவலர் கோதண்டபாணி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தலைமை காவலரின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் அதற்கு நீதி கேட்டு தலைமை காவலர் தனது மகளோடு தலைமைச் செயலகத்தில் திமுக கொடியை எரித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி காவலர் குடியிருப்பை சேர்ந்தவர் கோதண்டபாணி சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு கோதண்டபாணி மகளுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை சரி செய்வதற்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தலைமை காவலரின் மகள் என்பது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது குழந்தைக்கு தவறான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டதாக புகார் என்பது இருந்திருக்கிறது. அதன் காரணமாக குழந்தையின் கால்பாதம் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தவறான சிகிச்சை அளித்ததால் தனது மகளுக்கு இந்த கால்பாதம் என்பது அகற்றப்பட்டிருப்பதாக கூறி கடந்த 4 வருடங்களாக ஓட்டேரி தலைமை காவலர் கோதண்டபாணி அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக மண்ணெண்ணெயை ஊற்றி அவர் தீக்குளிப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று தலைமைச் செயலகத்தில் அவரோட மகளோடு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மகளும் அந்த மாணவியாவும் பள்ளி சீருடையிலும் இருந்திருக்கிறார். அதே சமயம் கோதண்டபாணின் காவலர் சீருடையிலும் வந்து இருவருமே இந்த தலைமைச் செயலகம் முன்பாக திமுகவின் கொடியின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி அதை தீ வைத்து பற்ற வைத்து எரித்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அந்த கொடியினை அங்க வந்து தண்ணீர் ஊற்றி அதை அணைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோதண்டபாணியை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். குறிப்பாக இந்த முதலமைச்சருக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லையா, தங்களுக்கு நீதி இல்லையா என்ற பல்வேறு அவரது கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு ஆக்ரோஷமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இன்று தலைமைச் செயலகத்தில் மகளோடு சீருடையுடன் வந்து தலைமை காவலர் திமுக கொடியை எரித்து போராட்டம் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். தவறான சிகிச்சையால் காலை இழந்த மகளுக்கு நீதி கேட்டு ஆவடி பகுதி காவலர் சீருடையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உரிமை